கொண்டிருக்கிறார், மகிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிறதுனால அவர் மகிமைப்படுவாரா? நான் ஒரு பாட்டை பாடுறேன், அதனால அவரை நான் மகிமைப்படுத்துறதுனால, நான் பாட்டு பாடுறதுனால அவர் மகிமைப்பட்டுருவாரா? அவர் ஆல்ரெடி மகிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். அவர் வெளியேற பெற்ற உன்னதமான தேவன். அவரை நான் பாடுறதுனால, துதிக்கிறதுனால, அவரை போற்றுறதுனால அவர் மகிமைப்பட போறதில்லை. நான் போற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட வஸ்து. நான் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? நான் அவரை ஆராதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வஸ்து. நான் ஆராதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் அதை என்ன பண்ணணும்? தெளிவாசிக்கணும். காலை மாலையில நான் வேதத்தை வாசிக்கணும். என்னுடைய நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மகிமையா இருக்கணும். நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனா நடந்து கொள்ள நான் அவரோடு ஐக்கியமா இருக்கணும், அவரை துதிக்கணும். இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கணும். சபையில நாம ஆராதனை செய்யணும் அப்படின்னு 1 மணி நேரத்தை நம்ம கடத்திட்டு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்காம போயிட்டோம்னா அது